நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கார்த்திகேயன் இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க நமக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ நிறைய நகர்வுகள் இருக்கும் இன்றைக்கு அப்படின்னு. ஆனா அந்த நகர்ந்துட்டாரு நிதிஷ்குமார் அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த நகர்வு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கிறார். நீங்க முன்னாடியே சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த ராஜினாமா தேவையில்லை, அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்ஜேடி அவங்களை நீக்கம் செய்துவிட்டு பாஜகவினுடைய ஆதரவை பெற்று மறுபடியும் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த ஆப்ஷனுக்கு அவர் போயிருக்க மாட்டாரா? இப்போ ராஜினாமா செய்வதாக முடிவெடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதளத்தை சேர்ந்த அமைச்சர்களை மட்டும் விலக்கிட்டு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக பொறுப்பேற்பதற்கான அந்த ஒப்புதலை மட்டும் ஆளுநரிடமிருந்து பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் துணை முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர் கேட்குறாங்க பாஜக தரப்புல. ஒருவர் பெண், இன்னொருவர் உயர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி சபாநாயகர் பொறுப்பெல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரியான டிமாண்டை மட்டும் வச்சு மீண்டும் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டால் போதுமானது அப்படின்னு சில ஊடகங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க. அதை தான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம். மீண்டுமே முதல்வராக அவர் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. இந்த முறை இந்த நடைமுறையில் அவர் மாதிரியான பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா அவங்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் ராஜ்பவன்ல இருந்து அவருக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது, ஆளுநர் என்ன மாதிரியான விளக்கங்கள் அவர் கொடுக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நம்பிட்டே இருந்தாங்க காங்கிரஸ். கடைசி நிமிஷம் வரைக்கும் நிதிஷ் பாஜக பக்கம் போகமாட்டாரு, இறுதி நொடி வரை பாஜகவை எதிர்ப்பார் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனா அந்த நம்பிக்கையை இல்ல, நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு நிதிஷ் போனதாக தெரிகிறது. இல்ல, இது என்னால நம்ப முடியவில்லை. எல்லாமே சந்தர்ப்பவாதத்தை முன்வைத்து தான் அரசியல் செய்கிறார்கள். குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் செய்வதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கின்றன. அவரெல்லாம் ஜெயபிரகாஷ் நாராயணிடம் பணியாற்றியவர், அவருடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள், இளம் துருக்கியர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி எல்லாம் பேசியதெல்லாம் பொய்யாக்கிவிட்டு இப்படி செய்வாரா என்று இன்னும் கூட என்னால் நம்ப முடியவில்லை. ஏற்கனவே அவர் பாஜக கூட இருந்து முரண்பட்டு இந்த தேசத்திற்கு துரோகங்களை செய்து வருகிறது பாஜக என்றெல்லாம் அறிக்கை கொடுத்து விட்டு அவர் லாலு பிரசாத் யாதவுடைய கட்சியுடைய இணைந்து கூட்டணி மந்திரி சபையை அமைத்தார். அவர் பேசியதெல்லாம் இன்னும் பதிவில் இருக்கின்றன, யாரும் மறக்கவில்லை, மறுக்கவும் முடியாது. ஆனால் இப்பொழுது அவர் முதலமைச்சர் பதவியை ஆர்ஜேடிக்கு கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு லல்லு பிரசாத் கட்சிக்கு கொடுக்க வேண்டும், அப்படி என்ற ஒரு நிலை வரும்பொழுது அதை கொடுக்காமல் எனக்கு மீண்டும் முதலமைச்சராக வேண்டும், என்னுடைய கட்சி தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பாஜகவுடன் செல்கிறார் என்றால் பீகார் மக்களுக்கு அவர் பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. அவர்தான் இதைக்கெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். வருகின்ற பீகார் மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே இதெல்லாம் பீகார் முன்னாள் முதல்வர் திரு கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவித்தது. பல ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் இதை செய்யும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை செய்யல, அறிவிப்பை வெளியிடல அப்படின்னு உங்க மேல அவருக்கு அதிருப்தி. இந்தியா கூட்டணியுடைய தலைவர் பொறுப்பை தனக்கு வரும், தலைவர் பொறுப்பு தன்னை தேடி வரும், நாடி வரும்னு வரும்போது அதுவும் உங்க கட்சியின் கார்கேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுலயும் அவருக்கு அதிருப்தி. அப்புறம் மாநிலத்துல வேலை வாய்ப்பின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னு ராஷ்டிரிய ஜனதாதளமே திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்யுது அப்படின்னு அவருக்கு அதிருப்தி. ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சீனியர் தலைவரை நீங்களாம் கையாண்ட விதத்துல பிரச்சனை இருப்பதாக தான் அவர் வெளிப்படுத்துறார். அதுல சிக்கல் இருக்கோ? இல்லையே, இது மூணுத்திலயும் என்ன உண்மை இருக்கு? கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்தது இவர் ஏன் இந்த இந்தியா கூட்டணியில முன்வைக்கவில்லை? நம் ஆட்சிக்கு வந்தால் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று. இல்ல, முன்னாடி ஒரு ரயில்வே அமைச்சரா இருந்தாரு, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்பொழுது 10 ஆண்டுகள் இவரும் அமைச்சரவையில் இருந்தவர், லாலு பிரசாத் இருந்தவர். இவர்கள் ஏன் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை? கூட்டணி மந்திரி சபையில் தான் இருந்தாங்க, இவங்க எல்லாமே ஆட்சி கிடையாது இல்லையா? இவங்க என்னுடைய மாநிலம் தான் முக்கிய, என்னுடைய மாநில தலைவர் கர்பூரி தாக்கூர் ஒரு உயர்ந்த தலைவர், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று ஏன் அவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை? அன்னைக்கு டிமாண்ட் பண்ணி இருந்தாங்களோ அன்னைக்கே கொடுத்துருப்பாங்களே. ஆகையால் இப்போ கூட என்ன, தேர்தலுக்காக பீகார் மக்களை பயன்படுத்த, நிதிஷ்குமார் போன்றவர்கள் பயன்படுத்த பாஜக நினைக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு கூட தெரியும். ஏன் இவ்வளவு பெரிய தலைவருக்கு தெரியாமல் போனது? இதெல்லாம் சந்தர்ப்பவாதம் தான். வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, எல்லா மாநிலம் தான் இருக்கு. வேலையே எங்களுக்கு நாங்க போனா உடனே கொடுத்துடுறாங்க,
வேலை வாய்ப்பு தன்னிறைவு பெற்று விட்டது எந்த மாநிலமா சொல்ல முடியுமா? கடந்த 10 ஆண்டுகளாக என்ன கோரிக்கை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக? பிரதமராக வருவதற்கு முன் மோடி வைத்த மேனிபெஸ்டோவில் என்ன சொன்னார்? தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வருடம் வருடம் வேலை வாய்ப்பு தருவோம்னாரு. கொடுத்தாரா? எத்தனை கோடி பேர் கொடுத்திருக்காரு? இருக்கிற வேலையும் போயிடுச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வேலையில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார். நிதிஷ் மேல தேஜஸ்வி யாதவ் வச்ச குற்றச்சாட்டை தான் அவர் அப்படி சொல்றாரு. இப்போ மேற்கு வங்கத்துல தனித்து போட்டின்னு மம்தா ஒரு முடிவெடுக்கிறாங்க, பஞ்சாப்ல தனித்து போட்டின்னு ஆம் ஆத்மி ஒரு முடிவெடுக்குது. உச்சபட்சமா உங்க கூட்டணியை விட்டு, இந்தியா கூட்டணியை விட்டு திரு நிதிஷ்குமார் விலகி செல்கிற போது இந்திய அளவுல இது ஒரு உளவியலாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தாதா? இந்தியா கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படிங்கிற சிக்கலையோ, இல்ல பாஜக வலுவா இருக்கு, பாஜகவை தேடி போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாவோ அது மாறிடாதா? 2 விஷயங்க. ஐடியாலஜி தான். மக்கள் எந்த கட்சி என்ன ஐடியாலஜியில இருக்காங்கன்னு தான் பார்க்க போறாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த நாடு எல்லோருக்குமான நாடு. அதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்ப ஆளுகின்ற பாஜக எல்லோருக்குமான, எல்லா மக்களுக்குமான இந்த ஆட்சியா கொண்டு போறாங்களான்றதான் கேள்வி. அப்ப இவர் இளம் துருக்கியர், நான் ஜெயபிரகாஷ் நாராயணனுடன் பணியாற்றியவன், அவருடைய அரசியல் வழித்தோன்றல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க. அப்ப இது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஆன்மாவே அவரை மன்னிக்காத, இளம் துருக்கியர்களா கூட இருந்தவங்களுடைய ஆன்மாவே அவரை மன்னிக்காத, எப்படி மன்னிக்கும்? இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? இந்த நாடு என்பது எல்லோருக்குமான நாடுன்னு தான் சொன்னாங்க. அவர் குருவாய் ஏற்றுக்கொண்டவர், தேர்தல் அரசியலுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் கான்செப்ட் சொன்னதே இந்த நாடு எல்லோருக்குமான நாடு. ஆனா பாஜக எல்லோருக்குமான நாடுன்னு இனி வரைக்கும் சொல்ல மறுக்குது. RSS மறுக்கிறது. இவர் என்ன சொல்ல போறாரு இப்போ? ஆகையால் அவருடைய தலைவருடைய ஆன்மாவிற்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் இன்னும் நம்புகிறோம் இப்படிப்பட்ட ஒரு புதை குழியில் அவர் விழமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்குது. விழுந்தால் அவருடைய விதியை பீகார் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். நன்றி திரு செல்வ பிறந்தகை, இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.